ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து என்ன வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து வெண்டைக்காய் தான் பொறிக்க போகிறோம். வெண்டைக்காய் பொறிச்சு முடிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இது போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. பொங்கல் செலிப்ரேஷன் அப்போது சரி கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு வந்து பொறிச்சு கொடுத்து போயிடலாம், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு 4-5 நிமிஷம் பொறிஞ்சு கொடுத்துட்டே போனேன். ஏன்னா அம்மா ஒருத்தையும் பொறிக்கிறங்காட்டிக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து மத்தியானத்துக்கு மேலே ஆயிருன்னு சொல்லிட்டு நான் வந்து பொறிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு காலையில் வரும்போதே குளிச்சுட்டு வந்துட்டு சீக்கிரமாக போய் ரெடி ஆகிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பொறிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சீக்கிரமாக பொறிச்சு டப்பா நிரப்பிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா அப்போதே வந்து பாதிக்கு போய் நிற்கிது. அதுக்கப்புறம் நீங்களாம் வந்து காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2-3 நிமிஷம் பொறிச்சு கொடுத்து காலேஜுக்கு ரெடியாகிறப்போ வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து கோல போட்டி, அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்கிற போட்டி அதுலெல்லாம் வந்து கடந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கோல மாவை கொண்டு போய் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து கடன்னு நாங்கள் கடைசி எங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்தால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்களும் எப்படியோ கோலை போட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோன்னு ஒரு எண்ணம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து நாங்களும் வந்து ஃபுல்லாலாம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா வந்து லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. இருந்த டைம் வச்சு நாங்கள் வந்து அதை வந்து கோலத்தை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த வந்து மாடு மாதிரி இருக்குதான்னு சொல்லி அதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரியோ ஒரு மான் மாதிரியோ இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்புறம் உரி அடிக்கிற போட்டி, அப்புறம் தூரி, காளை, அதுக்கப்புறம் நிறைய ஆடு, கோழி இதெல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த டைம் தான் வந்து தூரி போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து பொங்கல் போட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு இந்த டைமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. நாங்கள் வந்து பொங்கலோ பொங்கல்னு அவங்க வந்து அஞ்சரி கத்திட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோலத்தையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பொங்க வைக்கிறவைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கறக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கலும் பார்த்தீங்கன்னா பொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தூரியெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு ஜமாப்பெல்லாம் வந்துருந்துச்சு. ஜமாப்பெல்லாம் கொஞ்ச நேரம் போய் ஆடிட்டு இங்கே வந்து ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க, பொம்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு ஐட்டமெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஜி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அங்கே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. பானிபூரி கடை அந்த மாதிரி நிறைய வந்து சாட் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து பேசிட்டு எல்லாம் வந்து செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ வந்து பார்த்தீங்கன்னா இவ வந்து விஷ்ணு எப்படி இந்த சீலை கட்டினேன், எத்தனை நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தேன். மூக்கு தொடச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பாட்டுக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். வீடியோக்கு வந்து காப்பிரைட் வந்து வந்துருன்னு சொல்லிட்டு வந்து எல்லா சவுண்டையும் வந்து கம்மி பண்ணியாச்சு. என்ன வீடியோக்கு வந்து டான்ஸ் ஆடணும் வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
டிஜே எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போய் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து வயிறு வந்து கியான்னு சத்தம் போடுறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சாப்பிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஜூஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து வாங்கி குடிச்சிட்டு முடக்குன்னு கழுநீர் தண்ணி குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு நாங்கள் வாட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அவுத்து போட்டு நம்ம வந்து பேண்ட் சட்டையை போட்டாதே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு திருப்தியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு தெரியுமா. அதுக்கப்புறம் வந்து நிறைய வேலை காட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.